அன்பார்ந்த நேயர்களே, யாரிவர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்மஸ் கிறிஸ்தவர்களின் பண்டிகை என்று எல்லோரும் அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிறந்தது கிறிஸ்தவர்களுக்காக மட்டுமல்ல, அவர் மனுக்குலம் முழுவதுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும்படி பிறந்தார். 2000 வருடங்களுக்கு முன் பிறந்த இயேசு இன்றும் மனிதனுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கிறார் என்பதையும், அதை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதையும் பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து நமக்கு விளக்க வருகிறார் திரு சைமன் அவர்கள். உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி அன்று உலகெங்கும் வாழ்கிற மக்களிடையே ஒரு மகிழ்ச்சியான ஒரு பண்டிகை கொண்டாடப்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் என்று ஒரு பண்டிகையாக கொண்டாடப்படுவதன் நோக்கம் அல்லது அதனுடைய அர்த்தம், இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தார். அந்த பிறப்பை நினைவுபடுத்தும் விதமாக, அவருடைய பிறப்பை அறிவிக்கும் விதமாகத்தான் கிறிஸ்துமஸ் என்ற பண்டிகையை மக்கள் கொண்டாடுகிறார்கள். எப்படி கிறிஸ்துவத்தை ஒரு மதமாக பார்க்குறாங்களோ அதுபோல கிறிஸ்துமஸும் ஒரு பண்டிகை தான். அப்படி மதமாக பார்க்கிறத பார்வையில் அந்த மதம் சார்ந்த பண்டிகை தான் கிறிஸ்துமஸ். ஆனால் கிறிஸ்து பிறந்தாரே, இது ஒரு மதம் சார்ந்தது அல்ல. கிறிஸ்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட மதத்துக்குரியவரோ ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு உரியவரோ மட்டும் அல்ல. ஒருவேளை இந்த கிறிஸ்துவை நீங்கள் நம்பினாலும், நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லையானாலும், உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுமே இந்த கிறிஸ்து பிறப்போடு தொடர்பு கொண்டவர்கள்தான். இதை எளிமையாக சொல்ல வேண்டுமானால், நம்முடைய வருடங்கள், மாதங்கள், நாட்கள் கணக்கிடப்படுகிறதே, இது எல்லாமே கிறிஸ்துவின் பிறப்பிலிருந்து தான், அதைத்தான் மையமாக வைத்து கணக்கிடப்படுகிறது. ஆகவே கிறிஸ்து பிறப்பு என்பது எல்லாருக்கும் தொடர்புடைய ஒன்று. ஒருவேளை நீங்கள் இப்படி சொல்லலாம், ஆமாம், கிறிஸ்து இயேசு எப்போவோ பிறந்தாரு, அவர் பிறந்தால் என்ன, பிறக்காட்ட என்ன, நான் வேலை செய்து நான் உழைத்தால் தான் என் வாழ்க்கையை நடத்த முடியும், அதனாலே அவர் பிறப்புக்கும் எனக்கும் என்ன தொடர்பு, இதையே நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம். அந்த நினைப்பு, அந்த எண்ணம் ஒரு பக்கத்தில் பார்த்தால் நியாயமாக தென்படலாம். கிறிஸ்துவின் பிறப்பை இந்த அகில உலகத்திற்கும் தெரிவிப்பது நலமான ஒரு விஷயம். அந்த பிறப்பை குறித்து நீங்கள் பல காரியங்களை கேள்விப்பட்டிருக்கலாம். கிறிஸ்து பிறப்பு என்பது ஒரு கட்டுக்கதை அல்ல. யாரோ ஒரு மனிதருக்கு திடீரென்று ஞானோதயம் தோன்றி அவராலே புனையப்பட்ட, அவராலே உருவாக்கப்பட்ட ஒரு கற்பனையான இட்டுக்கட்டான கதை அல்ல. கிறிஸ்து பிறந்தது உண்மை என்பதை பல காரியங்கள் பறைசாற்றுகிறது. அந்த கிறிஸ்து பிறந்த இடம், அவர் வாழ்ந்த பகுதிகள், அவர் பயன்படுத்தின பல பொருட்கள் எல்லாம் இன்றைக்கும் காட்சி பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே கிறிஸ்து பிறப்பு என்பது ஒரு மாயை தோற்றம் அல்ல, ஒரு கற்பனை அல்ல, இது உண்மையான சரித்திர நிகழ்வு என்பது முதலாவது தெரியப்படுத்துகிறோம். இந்த கிறிஸ்துவின் பிறப்பை சொல்லும்போது, ஏன் கோடிக்கணக்கான மக்கள் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறாங்க, வாழ்ந்திருக்கிறாங்க, மரித்திருக்கிறாங்க, அப்படி இருக்க இந்த இயேசு கிறிஸ்து பிறப்பு மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது, இந்த கிறிஸ்து ஏன் எல்லாரிலும் இவ்வளவு முக்கியத்துவத்தை பெறுகிறார் என்கிற எண்ணம் வரும். எல்லா மனிதருமே நிறைய பெரிய மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க, புனிதர்களாக வாழ்ந்திருக்கிறாங்க, அரும் செயல்களை செய்திருக்கிறாங்க, மகான்களாக வாழ்ந்து பல காரியங்களை செய்து மறைந்திருக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே பிறந்ததுக்கு அப்புறமாகத்தான் அவங்களுடைய குறிப்பு இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவ பிறப்பை குறித்து சொல்லணும்னா ஏறத்தாழ
ஒரு 2000த்திற்கும் மேற்பட்ட ஆண்டுகளுக்கு முன்பு அவர் பிறந்ததுனால மக்கள் சொல்லுவாங்க, அவர் பிறந்து 2000 ஆண்டு தானே ஆகிறது, அவர் எப்படி தெய்வமாக முடியும், ஒரு மனிதன் தானே. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு 2000 ஆண்டுகளுக்கு சற்று அதிகமான ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்தாலும் அவர் பிறப்பதற்கு முன்பதாகவே பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாக தேவ வாக்குகளை அறிவிக்கிறவர்கள், குறிப்பாக 2 பெயர்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருவருடைய பெயர் ஏசாயா, அவர் வாழ்ந்தவர். மற்றொருவர் மீகா, அவரும் வேத வாக்குகளை மனிதர்களுக்கு அறிவிக்கிறவங்க. இவங்க என்ன சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து ஒரு கன்னிகையின் வயிற்றிலே பிறப்பார், திருமணமாகாத ஒரு பெண்ணின் வயிற்றிலே பிறப்பார். இயேசு கிறிஸ்து யூதய நாட்டில் உள்ள பெத்லெஹேமிலே பிறப்பார் என்ற வார்த்தையை சொன்னாங்க. மனிதர்கள் வார்த்தையை சொன்னால் அந்த வார்த்தை நிறைவேற வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. ஆனா இந்த 2 பேரும் சொன்ன வார்த்தை அவங்களுடைய சொந்த வார்த்தை அல்ல, வேத வார்த்தை, தேவ வாக்கு, இறை வாக்கு. அப்போ அந்த வார்த்தை நிறைவேறுவதற்கு பல நூற்றாண்டுகள் எடுத்துக்கொண்டது, ஆனால் அது நிறைவேறினது. இப்படி இருக்க கன்னிகையினாலே இவர் பிறக்க வேண்டும். அப்பொழுது மரியாள் என்கிற ஒரு கன்னிகை அந்த யூதேய நாட்டிலே வசித்து வருகிறாள். இந்த கன்னிகை பிறப்பெல்லாம் மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாது. இன்னும் சொல்ல போனால் இயேசு கிறிஸ்துவை, அந்த பிறப்பின் அற்புதத்தை மனித அறிவினாலே, மனித ஞானம் மூளையினாலே முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. ஆகவேதான் வான் தூதர்களை கர்த்தர் அந்த பிறப்பை குறித்து சொல்லும் செய்திக்காக பயன்படுத்துகிறார். அந்த வான் தூதர் ஒரு முறை மரியாள் என்கிற ஒரு கன்னிகை, அந்த கன்னிகை சந்திக்கிறாள். அதை குறித்து இந்த பைபிள் சொல்லுது பாருங்க. அந்த வான் தூதருடைய பெயர் காபிரியேல். அந்த காபிரியேல் என்கிற தூதன் இந்த மரியாள் குடியிருக்கிற வீட்டுக்கு வருகிறார். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். திடீரென்று ஒரு தூதன் தோன்றி இந்த வார்த்தையை சொன்ன உடனே இந்த மனம் முடிக்காத இந்த கன்னிகை பெண் பயப்படுகிறாள், கலங்குகிறாள். அவர் சொல்கிறாள், நீ பயப்படாதே, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்றோ சொன்ன அந்த வார்த்தையை இன்றைக்கு இந்த தூதன் இவளுக்கு அறிவிக்கிறார். அப்போ அவள் சொல்லுகிறாள், தேவ தூதனை இந்த மரியாள் பார்த்து, இது எப்படியாகும், புருஷனை அறியேனே, அதாவது எனக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லையே, நான் ஒரு ஆணோடு இன்னும் இணையவில்லையே, எனக்கு எப்படி ஒரு பிள்ளை பிறக்கும்? அப்பொழுது அவர் சொல்ல பாருங்க, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மனிதனாலே இது சாத்தியப்படாது. ஒரு கன்னிகை பெண் தன்னந்தனியாக இருந்து கருவுற்று ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியாது, மனிதனாலே முடியாது, இது தேவனாலே முடியும். அவர் சொல்கிறார், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். உலகத்திலே பிறக்கிற மற்ற குழந்தைகளைப் போல அல்ல, அதெல்லாம் ஆணும் பெண்ணும் இணைந்து பிறக்கிற குழந்தைகள். ஆனால் உன்னிடத்தில் பிறக்க போகும் குழந்தை தேவ குமாரன், தேவனுடைய குமாரன், தூய ஆவியினாலே என்பதெல்லாம் தெளிவுபடுத்துகிறார். இது ஒருபுறம் இருக்க, இதற்கிடையில் இந்த மரியாள் என்ற இந்த பெண்ணுக்கு யோசேப்பு என்கிற ஒருவரோடு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கு, திருமணம் நடக்கலை. அப்போ திருமணம் நடப்பதற்கு முன்பதாகவே இவள் கருவுற்று இருக்கிறாள். இது பரிசுத்த ஆவியினாலே, தூய ஆவியினாலே உருவானது. இதை அறியாத இவளை மனம் முடிக்க போகிற இவளுடைய கணவனுடைய பெயர் யோசேப்பு. இவள் கருவுற்றதை கேள்விப்படுகிறார். அவருக்கு ஏற்றுக்கொள்ள மனமில்லை. இவளை எப்படியாவது தள்ளிவிட வேண்டும் என்று இவர் ஆலோசனை செய்து கொண்டிருக்கும் பொழுது பாருங்கள், அங்கேயும் கடவுள் ஒரு விண் தூதனை தான் பயன்படுத்துகிறார். அந்த விண் உலக தூதன் வந்து இந்த யோசேப்பை பார்த்து சொல்கிறாள், யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இதே காரியத்தை தான் மரியாளுக்கும் சொன்ன தூதன்.
நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. பாருங்க, 2 இடத்திலுமே ஒரு தூதன், விண்ணுலக தூதன் வந்து இவங்கிட்டே சொல்றாரு, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், ஒரு ஆண் மகவை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடு. இவ்விடத்திலும் காபிரியல் தூதன் சொன்னான், நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடு. ஆக தூதர் மூலமாக இந்த விஷயம் சொல்லப்பட்டது. அப்பொழுது இவர்கள் ஒன்றாக இன்னும் இணையவில்லை. குடிமதிப்பு எழுத வேண்டும் என்று அன்றைக்கு ஆட்சியில் இருந்த அரசு ஒரு கட்டளை இட்டது. நம்முடைய ஊர்ல எல்லாம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சில ஆண்டுக்கு நடந்தது அல்லவா, அது போல. அப்போ அவரவர் இடத்திற்கு போக வேண்டும். இந்த 2 பேருமே தங்கள் சொந்த இடமாகிய பெத்லகேமுக்கு புறப்பட்டு போகிறார்கள். எல்லா மக்களும் அந்த இடத்துக்கு வந்ததுனாலே அந்த நகரத்தை பெரிய பரபரப்பு. தங்குவதற்கு இடமில்லை, சத்தத்துக்கு இடமில்லை, எங்கேயோ இங்கே தங்குகிறார்கள். அந்த இடத்துல மரியாளாகிய கன்னிகை வேத வாக்குகள் நிறைவேறுதலின்படியாக, என்றோ சொன்ன இறை வாக்கின்படியாக ஆண்மகவாக இயேசுவை பெற்றெடுக்கிறார். அதுதான் கிறிஸ்துவின் பிறப்பு. பிறப்பதற்கு முன்பதாக அவருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டது. இப்படி பிறந்த உடனே மறுபடியுமாக விண்ணுல தூதர்கள் இரவிலே அந்த நாட்டிலே ஆடுகளை காத்து கொண்டிருந்த மந்தை மேய்ப்பெடுத்துக்கு போனார்கள். அவர்கள் இப்போ என்ன சொன்னாங்க பாருங்க, தேவதூதன் அவளை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லா மக்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் நல்ல செய்தி. பாருங்க, நல்ல செய்தி என்று பல செய்திகள் இன்னைக்கு இருக்கத்தான் செய்யுது. ஆனா எந்த ஒரு நல்ல செய்தியுமே எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்காது. ஒரு சின்ன உதாரணமாக சொன்னா, நாளைக்கு நம்ம தமிழ்நாட்டில் 1 லிட்டர் பாலுக்கு 5 ரூபாய் விலை அதிகம் என்று சொன்னால் எல்லா மக்களுக்கும் அது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நல்ல செய்தி அல்ல. பால் வாங்குகிற வாடிக்கையாளருக்கு சந்தோஷம் கொடுக்காது. ஆனால் பால் உற்பத்தி செய்கிற, பால் விநியோகம் செய்கிற மக்களுக்கு இந்த செய்தி சந்தோஷத்தை கொடுக்கும். சமீபத்தில் சென்னையில பெரிய மழை பெய்து, மழையினாலே பயங்கரமான பாதிப்பு, பயங்கரமான கஷ்டம். நாளைக்கு கனமழை பெய்யும் என்கிற ஒரு செய்தி வந்தால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்க மக்களுக்கு இந்த செய்தி சந்தோஷத்தை கொடுக்காது. இன்னொரு பக்கம் வறட்சி உள்ள இடங்களிலே கனமழை செய்தி சந்தோஷத்தை கொடுக்கும். ஆக என்ன சொல்ல வருகிறோம், எந்த ஒரு நல்ல செய்தியுமே எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்காது. ஆனால் இந்த செய்தி விண் தூதர் சொல்கிறார், வானலோக தூதர் சொல்கிறார், அனைத்து மக்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் நல்ல செய்தி. முன்பு சொன்னது போல இயேசு கிறிஸ்து ஒரு நாட்டிற்கோ ஒரு மதத்திற்கோ ஒரு இனத்திற்கோ சொந்தக்காரர் அல்ல. ஒரு குறுகிய வட்டத்திற்குள் அவர் அடைக்க விட முடியாது. அனைத்து மக்களுக்கும் இவருடைய பிறப்பு சந்தோஷம் கொடுக்கும் நல்ல செய்தி. ஏன் என்று கேட்டால், அனைத்து மக்களுக்கும் ஒரு விடுதலை தேவைப்பட்டது. அனைத்து மக்களும் கடவுளை விட்டு பிரிந்து பாவத்திற்கு அடிமைகளாகி போனார்கள். அதை குறித்து இந்த பைபிள் தெளிவாக சொல்லுகிற வார்த்தையை உங்களுக்கு படித்து காண்பிக்க விரும்புகிறோம். எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனாங்க. எந்த மதம், எந்த நாடு என்ற வித்தியாசம் இல்லை, எல்லாரும் ஏகமாய் வழி விலகி கெட்டு போனார்கள். அடுத்து பார்க்கிறோம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். இப்படி எல்லாரும் கெட்டு போனதுனால, எல்லாரும் வழி விலகி போனதுனால இவர்களுக்கு ஒரு பாவத்திலிருந்து மீட்பு தேவைப்பட்டது. இப்படி மீட்பு தேவைப்படுவதனால்தான் கடவுளாக இருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்தார். ஆகவே இந்த பிறப்பு எல்லாருக்கும் சந்தோஷம், ஒரு இனத்துக்கு மட்டுமல்ல. ஏனென்றால் நீங்களும் பாவிகள் தான், எல்லாரும் பாவிகள் தான். இந்த பாவத்தினுடைய தண்டனை நரகம். கடவுள் நீதி உள்ளவர். அந்த தண்டனைக்கு தப்ப வேண்டுமானால் பாவம் மன்னிக்கப்படணும். பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால் பாவத்துக்கு பலியா செலுத்தணும்.
அந்த பலியாகத்தான் இயேசு இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார். ஆகவே நல்ல செய்தி, இந்த செய்தி சந்தோஷமான செய்தி. ஆக இயேசு பிறந்த சந்தோஷம் மட்டுமல்ல, அவர் வாழ்க்கையில நிறைய மக்களுக்கு, அவரை சந்தித்த மக்களுக்கு எல்லாம் சந்தோஷத்தை கொடுத்தார். அந்த நாட்களில் வாழ்ந்த இயேசு அந்த தொழில் நோயாளிகளை தொட்டார். மனுஷங்க யாரும் தொட மாட்டாங்க, பக்கத்துல போக மாட்டாங்க. இயேசு தொட்டார். தொட்டு அவங்களுக்கு சுகம் கொடுத்தார், சந்தோஷப்பட்டாங்க. நிறைய பேருக்கு காது கேட்கல, வாய் பேச முடியல, அந்த மக்களை இயேசு சந்தித்தார். காது கேட்கும்படி, வாய் பேசும்படி ஒரு புதுமை செய்தார். அவங்க சந்தோஷப்பட்டாங்க. ஒரு வீட்டில் ஒரு கைம்பெண், ஒரே ஒரு மகன், வாலிப வயதில் அந்த மகனும் இறந்துட்டான். இவனை அடக்கம் செய்வதற்காக உடலை எடுத்துக்கொண்டு போறாங்க. பின்னாலே தாயார் அழுது புலம்பிக் கொண்டு வருகிறாள். அந்த வழியாக வந்த இயேசு கொண்டு போன பாடையை தொட்டு கீழே இறக்க சொன்னார். அந்த இறந்து அடக்கம் செய்யப்படுவதை கொண்டு போகப்படுகிற அந்த வாலிபனை பார்த்து எழுந்துருன்னு சொன்னாரு. அவன் எழுந்தான். எப்படி சந்தோஷமா இருக்கும் அந்த அம்மாவுக்கு. இப்படி பல பல நன்மைகளை செய்து எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்தவர் தான் இயேசு. கடைசியாக பாவம் தொலைந்தால் தான் மனிதன் சந்தோஷம். ஆக கிறிஸ்துமஸ் என்பது ஏதோ ஒரு பண்டிகையாக ஒரு பக்கம் பார்க்கப்பட்டாலும் அது சொல்லுற கருத்து, கிறிஸ்து பிறந்தார். பிறந்தது மட்டுமல்ல, அவர் வாழ்ந்தார். பிறப்பு சந்தோஷம், அவர் வாழ்ந்த வாழ்க்கையினாலே அநேக மக்களுக்கு சந்தோஷம். அது மட்டுமல்ல, அவர் மரணமும் அநேகருக்கு சந்தோஷம். ஏனென்றால் அவர் மரணத்தினால் தான், பலியாக மரித்ததினால்தான் மனு மக்களுக்கு மீட்பு கிடைத்தது. இல்லை என்றால் பாவத்தினாலே தண்டனை வரும். அந்த பாவத்தின் தண்டிலிருந்து மக்களை மீட்கும்படியாக பிறந்து வாழ்ந்த கிறிஸ்து மரித்தார். அடக்கம் பண்ணப்பட்ட கிறிஸ்து மறுபடியும் உயிர்த்தார். இந்த கிறிஸ்து இன்றைக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிறார். யாருக்கு? யாரெல்லாம் அந்த இயேசு கிறிஸ்துவை அவர் எனக்கு மீட்பராக பிறந்து வாழ்ந்து மரித்தார், எனக்காக தன்னையே பலியாய் கொடுத்தார், மறுபடியும் உயிர்த்தெழுந்தார் என்று நம்புகிறார்களோ அந்த உள்ளங்களுக்கெல்லாம் இன்றைக்கும் சந்தோஷமான நல்ல செய்தியாகத்தான் இது இருக்கிறது. ஒருவேளை உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை அடைவதற்காக நீங்க பல முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்கலாம். எவ்வளவோ பணங்களை நீங்கள் செலவு செய்திருக்கலாம், எந்தெந்த இடத்துக்கெல்லாமோ நீங்கள் சுற்றுலா பயணம் மேற்கொண்டிருக்கலாம், என்னவோ செய்யலாம். ஆனால் மெய்யான சந்தோஷம் எங்கே இருக்குதுன்னு கேட்டா, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதில் தான் சந்தோஷம் இருக்கிறது. இந்த பாவத்தை மன்னிப்பதற்கு வேற யாராலும் முடியாது, எதை கொடுத்தாலும் முடியாது. அதை கிறிஸ்து ஒருவர் தான் செய்து நிறைவேற்றிருக்கிறார். ஆக கிறிஸ்து பிறப்பை அறிவிக்கிற நாளிலே கிறிஸ்து பாவ மன்னிப்பை தருகிற சந்தோஷ செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் பரவாயில்லை, இதற்கு முன்பு நீங்கள் என்ன பேசினாலும் பரவாயில்லை, உங்களுக்கும் கிறிஸ்து பிறந்தார் என்பது நல்ல செய்தி. என்றால் பிறந்தது மட்டுமல்ல, பாவ பரிகாரியாக அவர் மரித்து பாவ மன்னிப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். அது யாருக்கு தருகிறார்? எல்லாருக்கும் தரார். அதை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? இலவசமாய் தாரார். நீங்க எந்த காணிக்கும் கொடுக்க வேண்டாம். மதத்தை நீங்கள் அவர் மதம் மாற சொல்லவே இல்லை. மனம் மாறுங்கள், மனம் திரும்புங்கள். இந்த இயேசுவை நீங்கள் உள்ளத்திலே நம்பி ஏற்றுக்கொள்வீர்களானால் கிறிஸ்துவின் பிறப்பு உங்களுக்கும் சந்தோஷம் அளிக்கும் நல்ல செய்தி. இன்றைக்கும் மகிழ்ச்சி தருவார். அந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மீது நீங்கள் நம்பிக்கை வைங்க. அதிகமாக சொல்ல வேண்டும், ஆனால் எங்களுக்கு சொல்ல நேரம் இல்லை. இன்னும் அதிகம் நீங்கள் அறிய விரும்பினால் திரையிலே தொடர்பு எண்கள் காண்பிக்கப்படும். நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தயங்க வேண்டாம். நாங்கள் மதம் மாற்றுகள் அல்ல. உங்களிடத்தில் எதையோ எங்களுக்கு உதவி செய்ய கோரிக்கையை வைக்கிறவர்களும் அல்ல. நீங்கள் தைரியமாக தொடர்பு கொள்ளுங்கள். இன்னும் அதிகமாக அறிவிக்க நாங்கள் விரும்புகிறோம், உதவி செய்ய விரும்புகிறோம். ஆகவே இந்த இயேசுவை நீங்கள் நம்பி ஏற்றுக்கொண்டு சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறோம். அந்த தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமேன். நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள்.
இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜெபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார். இது ஒரு ஜெபத்தின் மாதிரி. முதலில் நான் சொல்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இந்த ஜெபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜெபத்தை ஜெபியுங்கள். நான் இந்த ஜெபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும்போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜெபத்தை ஜெபித்துள்ளீர்கள். இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள். அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள். பிரார்த்தனை செய்வோம். பரலோக பிதாவே, நல்ல செய்தியாக, அனைத்து மக்களுக்கும் மகிழ்ச்சி தரும் செய்தியாக இயேசு கிறிஸ்து இந்த பூவுலகில் பிறந்தது அறிவிக்கப்படுகிறது. மனுமக்களை மீட்கும்படியாய் மனிதனாய் வேத வாக்குகளின் நிறைவேறுதலாக இயேசு கிறிஸ்து சொன்னபடியே பெத்லகேமிலே கன்னிகையின் மகனாக பிறந்து பாவத்தை போக்கும் பலியாக தன்னை அர்ப்பணித்து தன்னுடைய பலி மரணத்தின் மூலமாய் மீட்பை ஏற்படுத்தினார். சந்தோஷப்படுகிறோம். இன்றைக்கு இதை கேள்விப்பட்ட உள்ளங்கள் அந்த உண்மையான சந்தோஷத்தை அவரை ஏற்றுக்கொள்வதன் வாயிலாக பெற்று அனுபவிக்க இம்மையிலும் மறுமையிலும் அவர் தரும் மகிழ்ச்சிக்கு சொந்தக்காரர்களாய் மாற அவர்களுக்கு நீர் உதவி செய்யும். இதை புரிந்து கொள்வதற்கு அருள் புரியும். அனைத்து மக்களுக்கும் இந்த நன்மையை செய்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்திலே வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். என்ன சொல்லி தேவன் அன்பை பாடி நன்றியுடன் மகிழுவே. இன்னல் யாவும் அகன்ற புதுமை மன்னரவர் மகிமையே. என்ன சொல்லி தேவன் அன்பை பாடி நன்றியுடன் மகிழுவே. இன்னல் யாவும் அகன்ற புதுமை மன்னரவர் மகிமையே. பிறந்தார் இயேசு பிறந்தார், உதித்தார் மனதில் உதித்தார். பிறந்தார் இயேசு பிறந்தார், உதித்தார் மனதில் உதித்தார். மனிதன் வாழ உலகில் தேவன் மகிமையாவும்
மகன்ற புதுமை மன்னரவர் மகிமையே. பிறந்தார் இயேசு பிறந்தார், உதித்தார் மனதில் உதித்தார். பிறந்தார் இயேசு பிறந்தார், உதித்தார் மனதில் உதித்தார். கவலை என்னை அணுகும் போது துணையாய் தாமும் வருவார். கவலை என்னை அணுகும் போது துணையாய் தாமும் வருவார். துயராய் துயரம் வாழ்வில் வீசும் அருகில் நின்று காப்பார். இமைகள் கண்ணை காக்கும் தேவன் அதுபோல் என்னை காப்பார். என்ன சொல்லி தேவன் அன்பை பாடி நன்றியுடன் மகிழுவேன். இன்னல் யாவும் மகன்ற புதுமை மன்னரவர் மகிமையே. என்ன சொல்லி தேவன் அன்பை பாடி நன்றியுடன் மகிழுவேன். இன்னல் யாவும் மகன்ற புதுமை மன்னரவர் மகிமையே. பிறந்தார் இயேசு பிறந்தார், உதித்தார் மனதில் உதித்தார். பிறந்தார் இயேசு பிறந்தார், உதித்தார் மனதில் உதித்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகில் பிறந்த போதும் வாழ்ந்த போதும் அவரிடம் வந்த மக்கள் தங்கள் வாழ்க்கையில் உண்மையான சந்தோஷத்தை பெற்று கொண்டார்கள் என்று கேட்டோம். நம்முடைய சந்தோஷத்திற்கு தடையாயிருக்கும் பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் நம்மை விடுவிக்கவே தெய்வமாயிருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாய் பிறந்து நம்முடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்தார். மரித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிருடன் எழுந்தார். உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மரித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது உங்கள் பாவத்தை மன்னித்து உங்களை தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையான சந்தோஷத்தை தருவார். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உண்மையான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆவலாய் இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி: ஒளியும் வாழ்வும் இயக்கம், C26, ஜெய்நகர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 620013. அலைபேசி எண் 7598137441 மற்றும் 9487007441. இமெயில் ஐடி tv@lala.org.in. இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கழித்தமைக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதால் கிடைக்கும் உண்மையான நிம்மதியும் சந்தோஷமும் உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக. ஒளியும் வாழ்வும் இயக்கம் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். வணக்கம்.